Hi friends, welcome to AI Smart Tamil Tutorial. இந்த வீடியோவில் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவை எப்படி எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி நம்ம எடிட் பண்ண போகிற ஃபுட்டேஜை நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ண இந்த ஃபைலை, இந்த ஃபுட்டேஜை நம்ம டைம்லைனில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்த வீடியோ இருக்கும், அது இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டைம்லைனில் எடுத்து வச்சதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்கும். ஆனால் நமக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம வெர்டிக்கலில் தான் வேணும் இல்லையா? அதனால் சீக்வன்ஸு செட்டிங்ஸ் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இங்கே மேலே சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரேம் சைஸ் நம்ம மாற்ற போகிறோம். அதாவது இங்கே இருக்கிற வேல்யூவை இங்கேயும், இங்கே இருக்கிற வேல்யூ இங்கேயும் ஆப்போசிட் சைடில் நம்ம மாற்றி போடணும். ஸோ இங்கே 1080, இங்கே 1920 ஓகே கொடுத்துக்கலாம். இந்த பாப்பப் விண்டோவும் ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சீக்வன்ஸ் வெர்டிக்கலில் வந்துருச்சு. ஆனால் நம்மளோட ஃபுட்டேஜ் நம்மளோட வீடியோ இன்னும் லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் பிளாக் வரும். ஸோ அதுக்கு நம்ம வீடியோவை ஸ்கேல் பண்ணி நம்ம பெருசாக வைக்கணும். உங்களோட எஃபெக்ட் கண்ட்ரோலில் போய்க்கோங்க. இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல் விண்டோ உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இங்கே விண்டோங்கிற ஆப்ஷனில் இங்கே எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா கீபோர்டில் Shift+5 வந்துச்சுன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல் வந்துடும். இதில் ஸ்கேல் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேல் பண்ணி நம்ம சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி இதை பெருசு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ ஃபுல்லாக அதில் வந்துருச்சு. இதில் நம்ம பொசிஷன் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம், லெஃப்ட் ரைட் மாற்றி வச்சுக்கலாம், இல்லை மேலே கீழே மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ யூடியூப் வீடியோ பொறுத்த வரைக்கும் மினிமம் 60 செகண்ட்ஸ் தான் இருக்கணும், 60 நொடிகள் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் அது ஷார்ட்ஸில் யூடியூப் ஷார்ட்ஸில் அப்லோட் ஆகும். 60 நொடிகளுக்கு மேலே இருந்துச்சுன்னா நார்மலாக நீங்கள் வீடியோ போடுறீங்களா அதில் போய் அப்லோட் ஆகிடும், ஷார்ட்ஸில் வராது. ஓகே, நம்ம முக்கியமாக நம்மளோட வீடியோ 60 நம்ம பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோ 60 நொடிகளுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இது ஒரு 30 செகண்ட்ஸ் ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம எடிட் பண்ண வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வெர்டிக்கல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெர்டிக்கல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக நம்மளோட செட்டிங்ஸ் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் நம்ம வெர்டிக்கலில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது நமக்கு ஃபுல் வியூவில் இப்படி நம்மளோட டிஸ்பிளே வெர்டிக்கலாக நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இது நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடி இருந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம், டெக்ஸ்ட்டு கொடுக்குறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இமேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் சின்னதாக தெரியும், அது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இதில் இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வெர்டிக்கல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வெர்டிக்கல்லையே ஃபுல் வியூ வந்துடும், பெருசாக தெரியும். அதனால் நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ண வீடியோவில் இன் அண்ட் அவுட் செட் பண்ணணும். அதுக்கு நம்ம டைம் இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரேம் வச்சுட்டு உங்கள் கீபோர்டில் ஐ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன் பாயிண்ட்டு செட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு உங்கள் டைம் இண்டிகேட்டரை எடுத்துகிட்டு நம்ம வீடியோவோட எண்டில் வச்சு உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அவுட் பாயிண்ட்டு செலக்ட் ஆகிடும். இப்போது இந்த இன் அண்ட் அவுட்டு செலக்ட் ஆகிக்கிற இந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற வீடியோஸ் எது இருந்தாலும் அது எக்ஸ்போர்ட் ஆகாது. இந்த இன் அண்ட் அவுட் பாயிண்ட் செலக்டாக இருக்கிற இடம் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே,
இப்போ இன்னும் டவுட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் விண்டோவுக்கு போயிடும். இந்த எக்ஸ்போர்ட் விண்டோவில் ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். இது என்ன ஃபைலு, நம்ம இந்த எடிட் பண்ண வீடியோ வந்து என்ன நேமில் இருக்கணும் அப்படின்னு அந்த நேமை கொடுத்துக்கலாம். இந்த லொக்கேஷன் வந்து நம்ம இதை எங்கே சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். இப்போது நான் இந்த இடம் கொடுக்குறேன், இந்த இடத்துல நான் சேவ் பண்ண வைக்கிறேன். ஸோ நேச்சர், இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம் நேச்சர் ஷார்ட்ஸ் வீடியோ. ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் இந்த ப்ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கஸ்டம் H264ன்னு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வேறு எதுவும் இதுக்கு முன்னாடி வச்சுருந்துருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா இதில் கஸ்டம் இந்த H264 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து H264 இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இந்த வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இதில் ஃப்ரேம் சைஸ் ஃபுல் HD 1920 1080 இருக்கு இல்லையா. இப்போ வந்து நமக்கு வீடியோ வெர்டிக்கலாக இருக்குது, ஆனால் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறப்ப நமக்கு எப்படி ஆகும்னா லேண்ட்ஸ்கேப்பில் தான் ஆகும். அப்போ வந்து இந்த லெஃப்ட் சைட்லேயும் பிளாக்காக இருக்கும், ரைட் சைட்லேயும் பிளாக்காக இருக்கும், சென்டரில் மட்டும் நம்ம வீடியோ சின்னதாக தெரியும். இப்போ அதை எப்படி சரி பண்ணுறதுன்னா, நம்ம ஃப்ரேம் சைஸ் இங்கே இருக்கு இல்லையா 1920 1080 இருக்கு இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் செட்டிங்ஸில் ஆப்போசிட்டில் வேல்யூ மாற்றி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். அதுக்கு இந்த பாக்ஸை வந்து அன்டிக் பண்ணிவிட்டு இங்கே அங்கே முன்னாடி நம்ம சீக்வன்ஸ் செட்டிங்கில் மாற்றின மாதிரி இந்த வேல்யூவை அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றி போடணும். ஸோ இங்கே 1920 இங்கே இப்போ இங்கே லாக்கில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது மாற்றி போட முடியல. ஸோ இந்த லாக்கை எடுத்து விட்டுறோம். இப்போது லாக்கை எடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வேல்யூ மாற்றலாம். 1920 இங்கே ஓகே கொடுத்துட்டு $1080 சாரி 1920 ஓகே. இங்கே 1080 இங்கே 1920, அதாவது வித்து 1080யும் ஹைட்டு 1920யும் கொடுத்துட்டோம் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பில் இருந்த வீடியோ நமக்கு இப்போ மறுபடியும் இங்கே வெர்டிக்கலில் மாறிடும். மாறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த இதை பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பிட்ரேட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பிட்ரேட் என்கோடிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் VBR1 பாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை இங்கே ஃபஸ்ட்டு இருக்க CBR அப்படிங்கிற இந்த CBRங்கிற ஆப்ஷனுக்கு மாற்றிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டார்கெட் பிட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இப்போ டார்கெட் பிட்ரேட் 20 இருக்குது, 20 MBPSல இருக்குது. இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது மூலயமா, அதாவது இதை வந்து கூட்டுறது குறைக்கிறது மூலயமா நம்மளோட எஸ்டிமேட் ஃபைல் சைஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் இந்த டார்கெட் பிட்ரேட்டை 20லேருந்து ஒரு 30க்கு வைக்கிறேன் அப்படின்னா இங்கே நம்மளோட எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவோட சைஸ் வந்து அதிகமாகிடும், 140 MBக்கு போயிடும். இதுவே இந்த டார்கெட் பிட்ரேட்டை நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோவோட சைஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ உங்களுக்கு எத்தனை MBக்குள்ளே வேணும், வீடியோ வந்து எத்தனை MBக்குள்ளே வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி இந்த டார்கெட் பிட் ரேட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 60 MBக்குள்ளே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 60 MBக்கு வர மாதிரி என்னோட டார்கெட் பிட் ரேட்டை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, 62 ஓகே. இதை வந்து இந்த டார்கெட் பிட் ரேட்டை வந்து கம்மி பண்ணுறது அதிகப்படுத்துறது மூலிமா வீடியோ வந்து லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப லாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இதை வந்து நீங்கள் ரொம்ப இந்த டார்கெட் பிட் ரேட்டை ரொம்ப லோவுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லாஸ் ஆகும்.
பட் வந்து நீங்கள் ஒரு 60 எம்பிக்குள்ளே 60 எம்பிக்குள்ளே ஒரு நிமிஷம் 60 செகண்ட் வீடியோவை 60 எம்பிக்குள்ளே நீங்கள் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து ஹெச்டி குவாலிட்டிலேயே உங்களுக்கு லாஸ் ஆகாமல் கண்டிப்பாக வரும். ஓகேவா? இப்போ நான் ஒரு 60 எம்பிக்கு வச்சுட்டு 61 எம்பிக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். வச்சுட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எடிட் பண்ண வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம எடிட் பண்ண வீடியோ இங்கே எக்ஸ்போர்ட் ஆகி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ப்ளே பண்ணி பார்க்கலாம். 63 எம்பியில் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, குவாலிட்டி பெருசாக லாஸ் ஆன மாதிரி தெரியல, அதே குவாலிட்டியாக தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ரீமியர் ப்ரோ டுட்டோரியலுக்கு, தமிழ் டுட்டோரியலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.